அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு பிறர் மானம் காப்போம். ஒரு முஸ்லிமின் உயிரை கொல்வது எவ்வளவு குற்றமோ அதே அளவு குற்றத்தை நபிகளார் மான மரியாதையை கெடுக்கும் விஷயத்திற்கும் கொடுத்துள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் மிகவும் திருப்பு முனையாக அமைந்தது அக்கபா உடன்படிக்கை நிகழ்ச்சியாகும். இந்நிகழ்ச்சியில் புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியின் போதுதான் சில ஒப்பந்தங்கள் எடுக்கப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தில் இந்த மானம் மரியாதை தொடர்பான உடன்படிக்கையும் எடுக்கப்பட்டது. பத்ரு போரில் கலந்து கொண்டவரும் இரவில் நடந்த அகபா உடன்படிக்கையில் கலந்து கொண்ட 12 தலைவர்களில் ஒருவருமான உபாதா பின் அஸ்-சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது: ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மை சுற்றிலும் தம் தோழர்களின் ஒரு முழு குழுவினர் அமர்ந்திருக்க, அல்லாஹ்வுக்கு எதையும் எவரையும் இணையாக்க மாட்டீர்கள் என்றும், திருட மாட்டீர்கள் என்றும், விபச்சாரம் புரிய மாட்டீர்கள் என்றும், உங்கள் குழந்தைகளை கொல்ல மாட்டீர்கள் என்றும், நீங்களாக அவதூறு எதனை புனைந்து கொண்டு வரமாட்டீர்கள் என்றும், எந்த நல்ல காரியத்திலும் எனக்கு மாறு செய்ய மாட்டீர்கள் என்றும் என்னிடம் உறுதிமொழி கொடுங்கள். உங்களில் எவர் இந்த உறுதிமொழியின் மீது நிலைத்திருக்கின்றாரோ அவருக்குரிய நற்பலனை தருவதும் அல்லாஹ்வுடைய பொறுப்பாகும் என்று கூறினார்கள். இவற்றில் மேற்கூறப்பட்ட குற்றங்களில் இவ்வுலகில் இழைக்கப்படும் அநியாயங்கள் ஏதேனும் ஒன்றை ஒருவர் செய்து அதற்காக அவர் இந்த உலகத்திலேயே தண்டிக்கப்பட்டு விட்டால் அதுவே அவருக்குரிய பரிகாரமாகிவிடும். இவற்றில் ஏதேனும் ஒன்றை ஒருவர் செய்து அல்லாஹ் அவரது குற்றத்தை உலக வாழ்வில் மறைத்து விட்டால் அவர் அல்லாஹ்வின் பொறுப்பில் விடப்படுகிறார். அவர் நாடினால் அவரை தண்டிப்பான், அவன் நாடினால் அவரை மன்னிப்பான் என்று சொன்னார்கள். உடனே நாங்கள் அவற்றுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உறுதிமொழி அளித்தோம். நூல் புகாரி 18. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.